வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்ம டெய்லி வந்து புதிய பாமன் பிரிட்ஜோட அப்டேட் டெய்லி குடுத்துட்ருக்கோம். அதோட இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன அப்டேட்டுங்கிறத வந்து இந்த ஃபுல் வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்னு ஃபுல் வீடியோவா இதுக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம போன வீடியோல போட்டிருப்போம். அதாவது நம்ம கேபிள் இழுத்துருந்தாங்க. அந்த கேபிள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வர கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதுக்கடுத்து அந்த அந்த கேட்ல இருந்து அடுத்த கேட்டுக்கு வந்து அவங்க வந்து பாருங்க ஆட்கள் இழுத்துட்டு போற வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல கேபிளு. அத வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தமா இழுக்குறாங்க. ரொம்ப வெயிட்டான கேபிளு. 4 பேர் சேர்ந்து இழுத்து, அது அடுத்த ஒரு கூண்டுல கொண்டு போய் வளச்சு வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது சென்ட்ரல் பிரிட்ஜ்லேருந்து மண்டபம் பக்கத்துக்கு வந்து இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. ஆனா முக்காவாசி வந்து மண்டபம் பக்கம் வந்து வேலைகள் முக்காவாசி முடிச்சுட்டாங்க. இப்ப என்ன கேபிள் வேலை தான் நடந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து எலக்ட்ரிக் லைன் இழுக்கணும். அந்த வேலை நடந்துட்டுருக்கு. இன்னும் அந்த கேபிள் வந்து எலக்ட்ரிக் லைனுக்கு இப்போ அவங்க இழுக்கிறது வந்து எலக்ட்ரிக் லைன் கேபிளா? இல்ல வந்து சிக்னல் குடுக்குற லைன் கேபிளான்னு தெரியல. அது அடுத்த அப்டேட்ல வந்து பார்ப்போம். அந்த கேபிள் எதுக்கு யூஸ் பண்றான்னு சொல்லி அடுத்த அப்டேட்ல வந்து நம்ம பார்ப்போம். பாருங்க. இப்போ வந்து அந்த கேபிள் வந்து இடையில கொழுகிருச்சு. அதாவது அந்த ஸ்லீப்பர்ஸ்ல கொழுகிருச்சு. அதனால திருப்பி ரிட்டர்ன்ல வந்து அந்த குழுவுனத வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலையாட்கள் வந்து இப்ப தட்டிட்டு இருக்காங்க. இங்க வேலை பார்க்குற முக்காவாசி பேர், அதாவது முக்காவாசி 100க்கு 80% பேர் வந்து எல்லாருமே வந்து வடநாட்டுக்காரங்க தான். இப்ப நம்ம பார்க்குறது வந்து என்னன்னா, சென்ட்ரல் பிட்ச் அப்டேட் பார்க்குறோம். சென்ட்ரல் பிட்ச்ல என்ன அப்டேட் ஆகிருக்குன்னா, ஏற்கனவே வந்து கிரேன் வந்து அந்த 2 தூணு பக்கத்துல இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து அந்த கிரேனை வந்து நகர்த்தியிருக்காங்க. எதுக்கு இந்த நகர்த்துனாங்கன்னா, அந்த அடுத்து வந்து இந்த கிரேடர்ஸ் இருக்குல்ல, அது வந்து சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு தூண் வர வந்தா அந்த தண்டவாளத்த போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு தூணுக்கு மட்டும் தான் வந்து அந்த தண்டவாளத்த போடாம வச்சுருக்காங்க. அப்ப வந்து ஏன் போடல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அந்த இடத்துல வந்து கிரேன் இருந்துச்சு. அதனால தான் அந்த இடத்துல வந்து தண்டவாளம் போடாம இருந்தாங்க. இப்ப அந்த கிரேன என்ன செய்றாங்கன்னா, மூவ் பண்ணி தனியா வந்து தூண்லேருந்து 2வது தூணுக்கு மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணிட்டு அந்த 2 கிரேடர்ஸையும் தூக்குறாங்க. அது வந்து 2 கிரேடர்ஸையும் தூக்குன பின்னாடி, அடுத்து வந்து புதுசா வந்து அடுத்த 2 கிரேடர் கொண்டு வந்து அந்த தூணுக்கு தூணுக்கு அந்த சென்டர் பிட்ச்சுக்கு நடுவுல வந்து வப்பாங்க. இப்ப அந்த ஒர்க் தான் வந்து இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க இந்த கிரேனால வந்து அந்த பெல்ட் போட்டு தூக்குறாங்க பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப அது தூக்குன பின்னாடி தான் அது 2 கிரேடர் இருக்கு அதுல. அதாவது ஒரு தூண்ல வந்து 4 கிரேடர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 4 கிரேடர்ஸ் வச்ச அளவுக்கு அந்த தூண் அந்த அளவுக்கு பெரிய தூணு. இப்ப அதுல வந்து 2 இத தூக்கிட்டு கரெக்ட்டா அந்த ட்ராக் வர இடத்துல மட்டும் சிங்கிள் இது மட்டும் வப்பாங்க. வச்சு அதுக்கு மேல வந்து ஸ்லீப்பர்ஸு, தண்டவாளம் எல்லாத்தையும் வப்பாங்க. நடு பிரிட்ஜ்ல இப்ப என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஸ்லீப்பர்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அதாவது சென்ட்ரல் பிரிட்ஜ்ல தண்டவாளம் கீழ வச்சுப்பாங்கல்ல கல்லு. அது வந்து சென்ட்ரல் பிட்ச்ல வந்து இரும்புலாம் வரும். மத்த இடத்துல அப்படிலாம் கல்லு வச்சிருப்பாங்க. அந்த பாலத்தில மட்டும் இரும்புலாம் வரும். இப்ப அந்த இரும்பு வந்து இறங்கி போட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததில வந்து இப்ப என்னன்னா, அது வந்து போட்ல இருந்து இப்ப அவங்க வந்து கிரேன வச்சு தூக்கி கரெக்ட்டா வந்து சென்டர்ல தூக்கி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அது ஃபுல்லா ஸ்லீப்பர்ஸு. அது ஃபுல்லா வந்து கரெக்ட்டா வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வர ஃபிட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து தண்டவாளத்த போட்டு ஃபிட் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஒர்க் தான் வந்து சென்ட்ரல் பிட்ச்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி ஃபிட் பண்றாங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த அளவு இருக்கு. ஒவ்வொரு ஸ்லீப்பர்ஸ் கல்லுக்கு அதாவது ஒரு இரும்புக்கும் அந்த அளவு இருக்கு. அதில வந்து போல்ட், நட்டு வந்து கரெக்ட்டா வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. அது நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் பிட்ச் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமா இருந்தது வந்து, கீழ உள்ள பெரிய ராடு. அதாவது ஹைட்ராலிக் வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அதாவது இந்த தூண் பாமன் பக்கம் உள்ள தூண்ல வந்து ஃபுல்லா வந்து நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அதுக்கு 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 அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த கீழ உள்ள அந்த ஹைட்ராலிக் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த ராடு பெரிய கம்பிய வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணா தான் அடுத்த பாம்பன் பக்கம் உள்ள வந்து தண்டவாளத்த தண்டவாளம் அமைக்க முடியும். இப்ப அந்த ஒர்க் தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த பாருங்க. நான் போட்ல கொண்டு வந்த ஸ்லீப்பர்ஸ வந்து இந்த கிரேன் மூலியமா எப்படி தூக்குறான்னு பாருங்க. கிரேன் மூலியமா அதாவது இது வந்து ரொம்ப வெயிட்டுன்னு கிடையாது. அதாவது கிரேன் மூலியமா தூக்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் பிட்ச் இருக்கு. இந்த சென்ட்ரல் பிட்ச்ல வந்து தட்டக்கூடாது. இன்னொன்னு தட்டி கரெக்ட்டா அந்த அவ்வளோ ஹைட்ல தூக்கி கரெக்ட்டா சென்ட்ரல் பிட்ச் நடுவுல கொண்டு வந்து அது இறக்கி அந்த அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அதில வைக்கணும். இன்னொன்னு வந்து வேலை பார்க்குற நபர்கள் தான் ஒண்ணு ஒண்ணா மாத்தி மாத்தி கொண்டு வந்து வைப்பாங்க. இப்ப அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதான் ஃபுல் வீடியோவா நான் எடுத்திருக்கேன். தெரியுதா? நல்லா பாருங்க மக்களே.
இப்போ அவங்க இறக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த பக்கத்து அதாவது மண்டபம் சைடில் வந்து கீழே உள்ள ராடு தெரியுதா உங்களுக்கு? அந்த சென்று பிச்சை வந்து அதாவது தூக்கு பாலத்தை தூக்கி நிற்கிறதுக்கு கீழே ஒரு பெரிய கம்பி மாதிரி இருக்கா பார்த்தீங்கன்னா, அதான் வந்து இந்த சென்று பிச்சை நடுவுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான உதவி பண்ணது. அது வந்து 2 பக்கம் வரும். அதாவது அந்த சைடும், இந்த சைடும். ஒரு பக்கத்த உள்ள எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது அந்த கீழே வந்து சென்று பிச்சை வந்து சைடில் 2 பக்கமும் வெயிட் ஏற்றி அதை வந்து நகராமல் அப்படியே வச்சுட்டு கீழே உள்ள ராடை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த சைடில் இங்கிட்டு சைடில் இருக்குது பாருங்கள். அதான் அதாவது சென்று பிச்சை கொண்டு வந்தது. இப்போ அதுக்கு அடுத்து இங்கிட்ட இருந்து நான் எடுக்கலை. இப்போ அடுத்து என்ன இந்த அப்டேட் இருந்தால் தெரியும். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? தனியாக வந்து இப்போ வந்து நடுவில் இருந்ததை அப்படியே மூவ் பண்ணி கடைசியாக வெளியே எடுத்துட்டாங்க. இது எடுத்தால் தான் அதுக்கு அடுத்த வந்து இது எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. கரையை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து கரையில் இருந்து அதாவது நம்ம என்ன சொல்கிறது, அந்த தண்டவாளத்தை வந்து இந்த பெரிய கிரேடர்ஸ் இருக்குல்ல, அந்த கிரேடர்ஸை கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாமன் பக்கம் தூணில் வந்து மேலே உள்ள டாப் செக்மெண்ட் தான் பார்க்குறோம். அதில் வந்து உள்ளே தெரியுது பாருங்க, பெரிய வீல் மாதிரி. அதான் வந்து சென்று பிச்சை வந்து தூக்கக்கூடிய ஒரு வீலு. அதாவது அதில் ஃபுல்லாக ரோப்பு வந்து கீழே வரும். அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக வெர்டிக்கல் பிச்சு, அதாவது அப்படி செட்டாக வந்து மேலே போகும். ஃபஸ்ட்டு இந்த பழைய பாலம் வந்து 2ஆக திறக்கும். அதாவது பாதி அங்கிட்டும் பாதி இங்கிட்டும் திறக்கும். ஆனால் இப்போ போகிற பிரிட்ஜு வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பிரிட்ஜு. அந்த ஒரு பெருமை வந்து இருக்குது இங்கே இந்த பிரிட்ஜுக்கு. இப்போ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வேலையாட்கள் வந்து நடந்து போகிறாங்க. அது என்னதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா வந்து இப்போ அதாவது இதுவரை கிரேடர்ஸ் கொண்டு வந்த பாதை தெரியுதா உங்களுக்கு? கொண்டு வந்தோடனே இப்போ அது எப்படி கொண்டு வராங்க, இப்போ வந்து என்ன வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். டேப் வச்சு அளந்துகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு அளக்குறாங்க எனக்கே முதல்ல ஃபஸ்ட்டு தெரியலை. ஒவ்வொரு இடத்துல வந்து டேப் வச்சு அளந்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா தான் தெரியுது. ஃபுல்லாக வந்து நடந்து போகிறதுக்குள்ளான வந்து இந்த தகரம் போடுவாங்க சென்டரில். இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டினதுக்குலாம் என்ன தெரியுதா, ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சேஃப்டிக்குள்ளே அந்த எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லா தூண்லேயுமே வச்சுருக்காங்க. ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி அந்த போயா மாதிரி ரவுண்டாக இருக்கும். அந்த இது வந்து எல்லா தூண்லேயுமே தனித்தனியாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கு சேஃப்டிக்காண்டி வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் காட்டினல டேப் வச்சு எது கலந்தான்னு கேட்டல, அது வந்து காட்டுறேன். அந்த சைடில் இருக்கு பாருங்க தகரம். அந்த தகரம் தான் வந்து அவங்க வந்து கரெக்டாக அளந்து அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரில் வைப்பாங்க. அதாவது ஸ்லீப்பர்ஸ்க்கு நடுவில் 2 தண்டவாளத்துக்கு நடுவில் நடந்து போகிறது வகையாக வந்து அந்த இடத்துல வந்து வைப்பாங்க. இது வந்து பிரிட்ஜில் மட்டும்தான் இருக்கும். மற்ற இடத்துல வந்து வெறும் கல் மட்டும்தான் இருக்கும். பிரிட்ஜில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஸ்லீப்பர்ஸ் கல்லை தாண்டி போக முடியாது. அதனால் வந்து அவங்க நடுவில் வந்து தகரம் போடுவாங்க. அதாவது ஒரு ஆள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து தகரம் போடுவாங்க. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா வந்து ஒரு போட்டில் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பொருளை வந்து இறக்கிட்டுருக்காங்க. என்ன பொருள்னு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்குது. அந்த பொருள் தான் வந்து இப்போ வந்து போட்டில், அதாவது அவங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இது மேலே வச்சுக்கா பாருங்க. அவங்க அதாவது அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அந்த போட்டில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுறாங்க ஒர்க்கு முடிஞ்சதுனால. அந்த இப்போ போட்டில் அந்நியத்தில் அந்த 2 பேர் நிற்கிறாங்களா, அது பக்கத்தில் பார்த்தா தெரியுது பாருங்கள். எல்லாமே வந்து பெரிய பெரிய கட்டைகள் மாதிரி இருக்குது. ஆனால் இரும்பு மாதிரி தெரியல, கட்டைகள் மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து இந்த எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு பாருங்க. ஆனால் அது வந்து கட்டைகள் வந்து கனமான கட்டைகள், வெயிட்டான கட்டைகள். அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நான் பார்த்தேன், தூக்கக்கூட முடியல அவங்களால. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டான பொருள் அது. இது வந்து கரையை கொண்டு போகிறதுக்கு வந்து இப்படி போட்டு மூலயமா தான் அதிகபட்சம் கொண்டு போவாங்க. இந்த பாருங்க, தூக்கி கொடுக்குறாங்க பாருங்க. அணைச்சிட்டாங்களா, தூக்கி கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஒர்க்கர் வந்து வாங்குறாங்க பாருங்க, கீழே வச்சிட்டா பாருங்க. அந்தளவுக்கு அது வெயிட்டு, சரியான வெயிட்டு. நான் பார்த்தேன், அந்தளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு பொருளாக வந்து அவங்க இறக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பாலம் மாதிரி இருக்குல்ல, இந்த பாலம் என்னென்னா வந்து ஒர்க்கர்ஸ்க்கு போகிறதுக்காண்டி முதல்ல போட்ட பாலம். இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ட்ராக் போட்டனால ட்ராக்லேயே எல்லோரும் நடந்து வந்துட்டாங்க. இப்போ அந்த பக்கத்தில் வந்து தெரியுதா கேட்டு மாதிரி, அந்த ஒர்க்கர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பாமன் பக்கம் வந்தாச்சு, கரை பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நாளாக வந்து கிரேடர்ஸ் ஃபுல்லாக பெரிய பெரிய கிரேடர்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது வந்து சின்ன சின்ன கிரேடராக இருக்குது. எதுக்குடா நான் யோசித்து பார்த்தேன், என்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குன்ட்டு. இது வந்து என்னென்னா சின்ன கிரேடர் வந்து சென்ட்ரு பிச்சு 2 தூணையும் வந்து பெரிய கிரேடர்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா வந்து அளவு சின்னது. அதுக்காண்டியே வந்து சென்ட்ரு பிச்சில் வைக்கிறதுக்காண்டியே தனியாக வந்து சின்ன கிரேடர் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கிரேடருக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் வச்சு தண்டவாளம் அமைக்கிறாங்க. அந்த வேலை தான் இப்போ வந்து கரை நடந்துகிட்ருக்கு. இப்போ அங்கிட்டு ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க. ஏற்கனவே வச்ச கிரேடர் கீழே உள்ளது. இப்போ புதுசாக கொண்டு வந்த கிரேடர் வந்து சின்னது. தெரியுதா, 2 பாகமாக இருக்குது பாருங்க.
இதான் வந்து இப்போ கொண்டு வர கிரியேட்டரு. இப்போ அந்த ஒர்க் வேறு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அவங்க வந்து கரையே வச்சு அந்த ஸ்லீப்பர்ஸ் வச்சு அது தண்டவாளம் வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடிமேடாகவே அவங்க வந்து கொண்டு போகிறாங்க சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு. ஏன்னா சென்ட்ரல் பிரிட்ஜில் கொண்டு போய் வச்சு திருப்பி எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு கரையிலேருந்து வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸி. அதனால் வந்து அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கரையில் உள்ளவங்களுக்கு தனியாக வேறு வேலை இருக்குது. என்னென்னா தனித்தனியாக வந்து இரும்பு பலகைகள் இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ரெடிமேடாக வந்து வெல்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் அந்த ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கரையிலேயே வச்சு எல்லாத்தையும் வெல்ட் பண்ணி ஒரு மேக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொருளாக உருவாக்கி அதை அப்படியே கிரேன் அதாவது மெத மூலியமாக கிரேனால் தூக்கி வச்சு அவங்க வந்து சென்ட்ரல் பிரிட்ஜ் கொண்டு போகிறாங்க. இப்போ பார்க்குறது வந்து பாமன் மீன் கடற்கரை, அதாவது மீன்களுக்கெல்லாம் காய போடுற இடம். இப்போ அந்த அந்த ஒரு வீடியோ தான் நம்ம காட்டுறேன். இதையும் மொத்தமாக கவர் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீடியோவை நான் காட்டுறேன். பாருங்கள் வெல்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட வந்து இந்த பாலத்தை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்கர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவ்வளோ முக்கால்வாசி வந்து வடநாடு தான். எல்லாம் வந்து வடநாட்டுக்காரவங்க தான். 180% அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து எந்தெந்த ஊர் வரை போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அவங்க வந்து வெல்ட் பண்ணது வந்து அவங்களால தூக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ கனமான பொருள். அது கிரேன் மூலியமா தான் வந்து அவங்க ஒவ்வொரு பொருளையும் தூக்கி வச்சு வெல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம என்ன இது பார்க்குறோம்னா பாமன் பக்கட்டை, அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன், பாமன் ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு, அந்த லைனில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லி அது அடுத்து வந்து லைனில் பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பாமன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பார்த்தாச்சு. இது வந்து ராமேஸ்வரம் போகிற பாதை. அதான் பிரிட்ஜு முடிஞ்சு அதுக்கடுத்து ராமேஸ்வரம் போகிற பாதை இது. நம்ம அந்த தூரத்தில் தெரிஞ்சு வருங்க லாரி, அதெல்லாம் வந்து ஜல்லி ஃபுல்லாக அள்ளி அந்த ட்ராக்லேயே அந்த லாரி வரும். அந்த ட்ராக்லேயே வந்து திருப்பி அந்த ட்ராக்கில் உள்ள எல்லா இடத்துலையும் ஜல்லி கொட்டிகிட்டே போகும். அதுக்கு தான் அந்த லாரி வந்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஒர்க்கர்ஸ் அங்கே என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து அதாவது எலக்ட்ரிக் போஸ்ட்டு அதுக்கு உண்டான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கரையில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஜல்லி அந்த அந்த ஸ்லீப்பர்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு. இங்கே வந்து எலக்ட்ரிக் போஸ்ட்னா அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட்டு, அதாவது இப்போ நியூ பாமன் பீச்சோட டெய்லி அப்டேட்டு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். மறந்துடாம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டெய்லி போகிற அப்டேட் வந்து என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மறந்துடாமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ மக்களே.